ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் நேச்சர். நான் உங்கள் சகோதரி சசிராஜன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஏர் லேயரிங் எப்படி நம்ம செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதாவது புதுசாக ஒரு செடியை நம்ம வந்து நாமளே உருவாக்க போகிறோம். ஒரு மரத்தில் இருந்து, இது வந்து மேங்கோ ட்ரீ. இந்த மேங்கோ ட்ரீலேருந்து இந்த கிளையை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். தமிழில் இந்த முறைக்கு விண்பதியம்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம செய்ய போகிறோம். இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன மரம் மாதிரியே இருக்குது பாருங்கள். நான் செய்ய போகிற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். இது யாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம தேவையான பொருள் பார்க்கலாம். செலோ டேப், அதுக்கப்புறம் இது வந்து கொக்கோபீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழில் கதம்புத்தூள். அதை வந்து நல்லா அலசி அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஈரம் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈரம் இருக்காது. அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ பாருங்கள், இது வந்து டிரான்ஸ்பிளண்ட் கப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். உள்ள வேர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வெளியே தெரியறதுக்காக இந்த கப் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து நம்ம நம்ம எந்த கிளை செய்ய போகிறோமோ அந்த கிளைக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து ஒரு துளை விட்டுக்க போகிறோம். அதாவது ஒரு கம்பியை வந்து நெருப்பில் காட்டி இதில் வச்சாலே போதும். இந்த மாதிரி நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரே ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிற வீடியோவில். அது எதுக்காகனா, அது பாருங்கள், இந்த மாதிரி கிளைக்கு தகுந்த மாதிரி அந்த துளை இருக்கணும். பார்த்தீங்களா, இப்படி தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த வந்து ஒரு மார்க்கர், இது செலோ டேப் வச்சு தான் சுற்றி வச்சுருக்கேன். நம்மளோட கிளாஸ் வந்து இந்த கப்பு வந்து இது வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம்னா, இதுக்கு கீழே அந்த கப்பு வந்து கீழே வராமல் இருக்கிறதுக்காக இது ஒரு தடை மாதிரி இந்த செலோ டேப் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு இந்த சைடில் பாருங்கள், இங்கே இந்த இடத்துல ஷார்ப்பான ஏதாவது வச்சு நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது உள்ளே இருக்க தண்டுக்கு எதுவும் ஆகாத அளவுக்கு சுத்தியமாக ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸ்கின் மட்டும் கலந்து வர்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம நகத்தை வச்சே நம்ம பிச்சு எடுத்துடலாம். இதில் வந்து அந்த தண்டுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும். நம்ம அந்த தோலை மட்டும்தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். எதுக்குன்னா, நம்ம அப்போ தான் ஈஸியாக உள்ளேருந்து ரொம்ப சீக்கிரமாக வேர்கள் நம்மளுக்கு வந்துடும். அப்போ தான் நம்ம புதுச்செடியை உருவாக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரிமூவ் பண்ணியிருக்கேன்னு. இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இந்த இந்த டிரான்ஸ்பிளண்ட் கப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் ஒரே கையில் தான் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் நான் இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த செலோ டேப் கீழே வந்து அந்த கப்பு கீழே போகவும் செய்யாது. அது ஒரு பிடிமானமாக இருக்கும். அதே நேரம் கரெக்டாக சென்டரில் அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வழியாக நம்மளுக்கு இந்த நிறைய வேர்கள் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பக்கத்தை வந்து நம்ம செலோ டேப் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். நல்லா டைட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம நல்லா வந்து அலசி பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல, நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கொக்கோ பீட்டை இதுக்குள்ளே நான் முடிஞ்ச அளவு நல்லா டைட்டாக போட்டு வச்சுருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா டைட்டாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, காற்று போகாத அளவுக்கு நம்ம வந்து செலோ டேப்பை சுற்றி க்ளோஸ் பண்ண போகிறோம். நல்லா அந்த கொக்கோ பீட்டு வெளியே போகாத அளவுக்கும், அந்த கொக்கோ பீட் இருக்கு இல்லையா, அது வந்து வெளியே வராத அளவுக்கு முடிஞ்ச அளவு டைட்டாக நம்ம வந்து செலோ டேப் வச்சு நம்ம மூட போகிறோம். பாருங்கள், இப்படி மூடி வச்சுருக்கேன்னு சுற்றி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது கலந்துராத அளவுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சுற்றியுமே அந்த கிளாஸோட டாப் சைடில் இப்படி சுற்றியுமே நம்ம வந்து செலோ டேப் போட போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ டைட்டாக போட்டிருக்கேன்னு. செலோ டேப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து காற்றும் உள்ளே போகாது. இது எப்படி நம்ம தண்ணி ஊற்ற முடியும், அது எப்படி வேர் பிடிக்கும்னு நீங்கள் சந்தேகப்படலாம். இல்லைங்க, இதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் ஈரமான கொக்கோ பீட் வச்சுருக்கிறதுனால அது இயற்கையாகவே வந்து உள்ள ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இன்னொன்று கூட நான் செஞ்சு வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லா காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக இந்த மாதிரி இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூட் இறங்கியிருக்கோங்க. அதை வந்து நம்ம அந்த இது வழியாக நம்ம பார்க்கலாம். சிரட்டை சுத்தாத இடம் இருக்கு இல்லையா, அந்த இது வழியாக டிரான்ஸ்பிளான்ட்டில் அப்படியே தெரியும். வேர்கள் நிறைய விட்டுருக்கோம். மேலே கூட பாருங்கள் காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக போட்டிருக்கோம். பாருங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வேர்கள் வந்துருச்சுன்னா இயற்கையாகவே தெரிஞ்சிடுவோங்க, தானாகவே தெரிஞ்சிடும். நம்ம அதுக்கப்புறம் அந்த கப்புக்கு கீழே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா புது மரம் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு தேவையான இடத்துல மாடி தோட்டத்துலையோ இல்லை தரையிலையோ வச்சு வளர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்புகிறேன். இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் டச் பண்ணிவிட்டு தேங்க்யூ.